லிப்டாக் சீன் வச்சிருக்கீங்க, 2 சீன் இருக்கு. ஒரு ஹீரோ ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து வில்லனு. சரிங்க, டேரக்டர் சொல்லும் போது சொன்னாங்களா இது மாதிரி ஸ்டோரியில இது லிப்டாக் தான் இருக்குன்ட்டு? அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா தமிழ் படத்துல மேக்ஸிமம் லிப்டாக் வரது கிடையாது. அது வந்து இந்த மூவில அந்த சீன் வேணும். ஸோ இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் த கப்புள் இஸ் கோயிங் இன்சைட் அ ஃபாரஸ்ட். ஸோ அந்த டைமில் நாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லைக் வாட் வி டூ சேம் திங் விச் ஹேஸ் டெபிக்டட் ஓவர் ஹியர். ஸோ அந்த சீன் வரும்போது ஐ டென்ட் ஃபீல் தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஒரு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த மூவிக்கு அந்த சீன் ஆக்சுவலி வேணும். தென் only you will feel that depth between the couple. ஹீரோ எத்தனை ரீடேக் எடுத்தாரு லிப்லாக்? ரீடேக் அவ்வளோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. வணக்கம். ரூட் நம்பர் 17 இந்த படம் வந்து மலையாளத்துலேருந்து ஒரு டைரக்டர், மலையாளத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர், மலையாளத்துலேருந்து ஒரு சினிமாட்டோகிராஃபர், இப்படி அங்கேருந்து இங்கே வந்து ஒரு நல்ல படம் தமிழில் எடுத்திருக்காங்கிறது மாதிரி நல்ல விஷயம். இதுக்கு வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு பெரிய செலவு தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளவு என்ன செலவு பண்ணாலும் இந்த ஊடகத்துறை இல்லாமல் அது சாத்தியமே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த ரூட் நம்பர் 17 படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரும் வெற்றி படமாக்கி கொடுக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தாழ்மையோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போ இயக்குனர் பேசுவோம். வணக்கம். ஃபஸ்ட்டு தொடக்கத்திலே நம்ம பேசியிருந்தோம், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு முன்னாடி மூவ் பண்ணி போக முடியாது அப்படின்னு. இப்போவும் அதுதான் சொல்கிறேன். நிறைய மைனஸுகள் இருக்கும் எனக்கு தெரியும். அந்த மைனஸுகளை எல்லாம் தாண்டி அதில் இருக்க ப்ளஸ்ஸுகளை மட்டும் நீங்கள் மனசில் எடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மைனஸுகள் இருக்கிறத நிச்சயமாக நாங்கள் திருத்திப்போம் அடுத்த படத்தில். ஏன்னா இதில் இன்னும் எதுவும் பண்ண முடியாது. மைனஸுகள் வந்ததை நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. நிச்சயமாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு வெற்றி படமாக இது அமைகிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுங்கள். என்றைக்கும் மீடியாக்கிட்ட நன்றி உள்ளவங்களாக நாங்கள் முழுசாக எங்கள் டீமே இருக்கும். இது இன்றைக்கி இதில் பார்த்ததில் எல்லா ப்ளஸுக்கும் காரணம் என்னோடய டீம், என்னோடய ப்ரொடியூசர், என்னோடய கேமராமேன், என்னோடய மியூசிக் டைரக்டர், என்னோடய சவுண்டு டிசைனிங் டீம் அப்படின்னு ஆரம்பித்து என்னோடய படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் பாயில் இருந்து என்னோடய லைட் பாய் வரையும் என்னோடய டீமாக என் கூட நான் நினச்சதுக்காக உழைச்சாங்க. அதனோட பலன் தான் அந்த பாசிட்டிவ்ஸும் ப்ளஸ்ஸும். அதுக்காக அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் நான் இப்போ நன்றி சொல்கிறேன். அது கூடவே எங்களுக்கு வேண்டி நீங்கள் மைனஸுகள்லாம் மறந்து நல்லது ப்ளஸ்ஸை எழுதுவீங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதற்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோ அப்படின்னா இதுக்கு கரெக்ட் பதில் என்ன அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன்னா என் படத்துல இப்போ ஒரு 4 பேர் வராங்கன்னா 4 பேருக்கும் முக்கியத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். 4 பேருக்கும் முக்கியத்துவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஆள் எண்டில் மட்டும் ஒரு ஆள் ஹீரோவா மாறுவாரு. ஆனால் மீதி எல்லா ஏரியாலையும் அவங்க வந்து அவங்களுக்கான வேலைகள். இப்போ ஹீரோனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட மேக்ஸிமம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுதான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஹீரோ இன்னும் ஆள் வில்லன் அப்படின்னு நான் மாற்றலை. சந்தர்ப்பவசால் சிலவங்க வில்லனாக மாறுறாங்க. ஆனால் இருந்தாலும் கடைசியில் நியாயம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் எந்தில் காட்டுறேன். அப்போ அவர் ஹீரோவா மாறுறாங்க மட்டும். கேள்வி இருக்கேன். ஓகே, ஹீரோயின் எஸ் தமிழ்ல Tamil இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மூவி தான், ரூட் நம்பர் 17. அண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் மூவி ஐ எம் ஸோ ஹாப்பி. எல்லா எமோஷன்ஸும் எல்லாமே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எல்லா கேரக்டரும் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த மூவியில் ப்ளே பண்ணியாச்சு. அண்ட் ஐ எம் கெட்டிங் குட் ஃபீட்பேக். நீங்கள் எல்லோரும் படம் பார்க்கணும் அண்ட் சப்போர்ட் பண்ணணும்.
தேங்க்யூ. படத்துல லிப்லாக் சீன் வச்சிருக்கீங்க, 2 சீன் இருக்கு. ஒரு ஹீரோ ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து வில்லனு. சரிங்க, டேரக்டர் சொல்லும் போது சொன்னாங்களா இது மாதிரி ஸ்டோரியில இது லிப்லாக் இருக்குன்ட்டு? அது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா தமிழ் படத்துல மேக்ஸிமம் லிப்லாக் வரது கிடையாது. அது வந்து இந்த மூவில அந்த சீன் வேணும். ஸோ இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் த கப்பிள் இஸ் கோயிங் இன்சைட் அ ஃபாரஸ்ட். அந்த டைமில் நாம எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லைக் வாட் வி டூ சேம் திங் விச் ஹேஸ் டெபிக்டட் ஓவர் ஹியர். ஸோ அந்த சீன் வரும்போது ஐ டிடன்ட் ஃபீல் தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இந்த மூவிக்கு அந்த சீன் ஆக்சுவலி வேணும். தென் only you will feel that depth between the couple. ஹீரோ எதுக்கு ரீடேக் எடுத்தாரு? ஹீரோ எதுக்கு ரீடேக் எடுத்தாரு லிப்லாக்? ஹீரோ எத்தனை ரீடேக் எடுத்தாரு லிப்லாக்? அந்த மாதிரி ரீடேக் அவ்வளோ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. தமிழ்ல ஃபர்ஸ்ட் மூவி இல்லை எல்லாம் வந்து அழகா ஹீரோயின் இருக்கணும், நான் இதை காமிக்கணும். இந்த படத்துல தேர்வு போட்டு விட்டாரு, நீங்க எதுவும் கேட்கலையா? ஒரே இடம் கேட்கலையா? டைரக்டர் ப்ரொடியூசரையும் ப்ரொடியூசருக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. மேக்கப்பும் இல்லை, ஒன்லி தட் களிமண் தான் மட்டும்தான் இருக்கு. டைரக்டரோட டைரக்டரோட தலையில் வந்து அதான் இருக்கு. அந்த மாதிரி அந்த கான்செப்ட் தான் இருக்கு. அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் வேணும். அதுதான் இன்னொரு அந்த உங்க ஹீரோ பேர் கூட அந்த களியை எடுப்பீங்களா, அந்த குழுவா இருக்கும் ஃபுல்லா சாப்பிடுறதுன்னு சொன்னாங்க. சரி, ஹீரோயின் அதை சாப்பிட்டாங்கன்னாங்க. உண்மையா அதை சாப்பிட்டீங்களா? ஹீட் பண்ணீங்களா புழுவை? இங்க வந்து அது வந்து ஆக்சுவலி கேரளாவில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் போன சமயத்து அவங்க தந்தது இந்த ஸ்மால் வேர்ம். ஸோ இட்ஸ் அ ப்ரோட்டீன் ஆக்சுவலி. ஸோ அந்த டைம் இது கிடைச்சாச்சு. ஸோ ஐ ஹேட் தட். ஸோ இவங்க எல்லாரும் அற்புதமா இருந்தாச்சு. அது லைக் அரே யூ ஆர் ஈட்டிங் திஸ் லைக் இட் வாஸ் ஓகே ஃபார் மீ. அதனாலதான் தைரியமா அதை எடுத்தீங்க கையில. ஏன்னா பெண்களிடவே கர்ப்பப்பூச்சி அப்படின்னா ஓடிடுவாங்கல்ல. ஒரு மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த மாதிரி இல்ல, சாப்பிடறதுனால எடுத்து நீங்க தண்ணி விட்டு மீதி எடுத்து சாப்பிட்டீங்க. அது ஒரு பெரிய ஒரு குவாரி. அது அந்த குவாரியில ஒரு 3 சைடு ஆல்ரெடி தோணுனது தான். மீதி வந்து தான் நாங்கள் வந்து ஃபுல் கவர் பண்ண வேண்டி வந்துச்சு. கவர் பண்ணி மேலே இருந்து இது பண்ண இப்படி ஒரு கொஞ்சம் இது பண்ண வேண்டி இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு 20 அடிக்கிட்ட இது பண்ணியிருந்தோம், தோண்ட வேண்டி வந்துச்சு. மொத்தம் அது 5500 ஸ்கொயர் ஃபீட், 2 இதுவும் சேர்ந்து 2 குகையும் சேர்ந்து. அப்போ தான் இத்தனை பேரை வைக்க முடியும். அதனால பண்ண வேண்டியது இருந்துச்சு. சார் ஹீரோ சார் ஒரு டைட்டில்ல ரூட் நம்பர் போட்டுருக்கீங்க, அதுல வந்து நம்ம காசு போட்டுருக்கீங்க. என்ன காரணம்? இல்ல வந்து நீங்க காட்டுறீங்க டேரக்டாவே. அது என்ன அப்படின்னா அதுல அந்த கதையில ஒரு வார்த்தையில வரும். என்ன அப்படின்னா அவங்களோட இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்மஸ் நாள்ல நடந்திருக்கும். இந்த ஃப்ரெட்டியோட பிறந்த நாள். அந்த கிறிஸ்மஸ் நாள்ல அவனை கொண்டதுனால அதை டிசைனர் வச்சிருக்காரு. டிசைனர் வந்து சார் அதை இதுக்குள்ள நான் இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னாரு. அதுல ஒரு இது லைட் ஸ்ப்ரெட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஓகே, அதுல வேற எதுவும் நான் இது பண்ணல, அதனால ஓகே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இதான் மற்றபடி எந்த தமிழ் மேல உங்களுக்கு பற்று அதிகமா? ஏன் என்னாச்சு? ஹீரோயின் அந்த மேல போனோடனே தமிழ் அருவி அப்படின்னு அந்த புத்தகத்துல போட்டுருவாங்க. நிச்சயமா என்னோட ஃபர்ஸ்ட் படம் கூட நீங்க பாத்தீங்கன்னா தூய தமிழ்ல தான் பேர் வச்சிருவேன், தாய் நிலம் அப்படின்னு. இந்த படம் ரிலீஸ் ஆகல, இலங்கை தமிழர்களோட வாழ்வியலை வச்சு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் பிறந்தது தமிழ்நாட்டில், வளர்ந்தது தமிழ்நாட்டில், படித்தது தமிழ்நாட்டில். எனக்கு மலையாளம் பேச தெரியும், படிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆனால் கேரளாவில் இப்போ கொஞ்ச நாளாக கல்யாணம் பண்ணது கேரளா அப்படின்னால அங்கே நிற்கும்போது எனக்கு தமிழ் கொஞ்சம், ஏன்னா அங்கே வீட்டில் பேசி மலையாளம் அவங்கள்ட்ட பேசினதுனால கொஞ்சம் தமிழுக்குள்ள மலையாளம் கலந்து வருமே தவிர எனக்கு 100% தெரிஞ்ச மொழி வந்து தமிழ் மட்டும்தான். இல்ல என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் ஆல்ரெடி மலையாளத்துல நிறைய படம் பண்ணவர், ஆக்டரா ஹீரோவாலாம் பண்ணவர். அப்ப இதுல நான் ஃபர்ஸ்ட் அவருக்கு ரோலே கொடுக்கல. நான் உங்களுக்கு ரோல் இல்லைன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவர் தொப்பையோட இருந்தார். எனக்கு ஒரு போலீஸ் ரோல் தொப்பையோட இருக்க அவருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஜிம்முக்கெல்லாம் போய் கிழிஞ்செல்லாம் வந்தார். வந்த பிறகு
பாவமா இருந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு இந்த படம் வேற பண்றாரு, சரி அப்போ ஒரு ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தாரு. ஜித்தன் ரமேஷ் ஏன் சார் வரல இங்க? ஜித்தன் சார் என்ன அப்படின்னா, அவருக்கு இப்போ ஒரு தெலுங்கு படம் போயிட்டு இருக்கு. அந்த தெலுங்கு படம் போறதுனால அவருக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம். ஏன்னா உண்மையிலே நேற்றுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வாரம் முன்னாடி நேற்றுக்கு அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். டக்குன்னு எங்களுக்கு வந்து கொஞ்சம் மாற்ற வேண்டி வந்துச்சு. நேற்றுக்குன்னா நிச்சயமா அவர் இருந்திருப்பாரு. இன்னைக்கு அந்த படத்தோட இது ஒர்க்குனால மட்டும் வர முடியல. இல்ல ஜித்தன் சார் வந்து அந்த ஆடிலாச்சே ப்ரீலிஸ்டே சொன்னாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, 20 அடி இதுல போட்டு ரொம்ப எல்லாருமே போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னாரு. அதுக்காக தான் கேட்குறேன். அதனால வரலையா? இல்ல இல்ல, அவர் நல்ல ஸ்வீட் ஃப்ரெண்ட். அவருக்கு வர உண்மையிலே நான் மேக்ஸிமம் வர பார்க்குறேன் அப்படின்னாரு, ஆனா வர முடியல. அதுதான் வேற காவல்துறையில ஒரு சீன் வச்சிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் வந்து கான்ஸ்டபிள் லாண்டர் கிட்ட பேசுறது, ஒரு இவரு இன்ஸ்பெக்டர் வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிறாரு சரின்னு. இவரு போய் இவரு கிட்ட பேசும்போது அவரு வந்து தாள் போட மாட்டேன் அப்படின்றாரு. நீ என்ன கண்டுபிடிக்க போட வேலையை பார்த்து மாதிரி இருக்குது. ஒரு இளவன் நடக்குது, இந்த மாதிரி பெரிய அதிகாரிகள் சின்ன அதிகாரிகள் இப்படிதான் பண்றாங்கன்ற மாதிரி சீன் உங்களுக்கு எங்கேயாவது பாத்தீங்களா? எங்கேயாவது ரியலா அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? நான் அப்படி பார்க்கல. ஆனா இருந்தாலும் எனக்கு சாதாரணமா வந்து எந்த ஃபீல்ட்ல, அது போலீஸ்ன்னு இல்லை, எந்த டிபார்ட்மெண்ட்லையும் எந்த ஃபீல்டுலையும் சீனியருக்கு கீழே இருக்கிற ஒரு ஜூனியர் வந்து சீனியரை விட ஸ்கோர் பண்றாரு அப்படின்னா ஒரு ஈகோ உருவாகும். அந்த ஈகோவை ஜஸ்ட் காட்டணும். அது மற்றபடி நான் பார்க்கல. அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் ஏதாவது சொன்னா நீங்க அந்த மாதிரி காட்டுவீங்களா? நிச்சயமா காட்டணும். ஏன்னா இதுல நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன். நல்லது எதுவோ அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவரு இருக்காரு, ஏற்கனவே ஒரு டைரக்டர் அவரு. ஆமா, டைரக்டர் ஆயிட்டாரு. அவர் ஏதாவது உங்களோட கதையில ஏதாவது சொன்னாருங்களா? இல்ல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவரு டைலாக்ஸ்ல எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாரு, இம்ப்ரூவைஸ் பண்ணாரு. ஏன்னா எனக்கு வந்து டைலாக் படிக்கும்போது என்ன ரொம்ப நாள் கேரளாவில் இருக்கிறதுனால மலையாளம் வார்த்தைகள் ஒருவேளை வரலாம். அப்போ வந்து நான் டைலாக் அவர்கிட்ட கொடுத்துட்டு சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அப்போ சொல்லுவாரு, நம்ம இப்படி போகலாம் சார், இப்படி போகலாம் சார் அப்படிம்பாரு. அப்படி நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணாரு. அவர் உண்மையிலே வந்து அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து இந்த படம் நடக்கிற டைம்ல என்னோட அசிஸ்டன்ஸுக்கு 4 பேருக்கு கொரோனா பாசிட்டிவ். அவங்களை யாருக்கும் வர முடியாத டைம்ல ப்ராம்ப்டிங் கூட சார் தான் பண்ணார். அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணாலே உண்மையிலே அவர் வந்து நிறைய கிரியேட்டிவா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. சார் கிளைமாக்ஸ்ல 4 கார் வருது, ஆனா குருமூர்த்தி மட்டும் தனியா வராரு. அங்க உண்மையில என்ன அப்படின்னா, அந்த ஒரு டைலாக் இருந்துச்சு, அது மிக்சிங்ல அந்த ஒரு டைலாக் வந்து இதாயிருது. என்ன அப்படின்னா, நான் போயிட்டு வரேன் நீங்க இருங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். ஏன்னா அவர் பையனோட பிறந்த நாளுக்கு அவர் வந்து உள்ள வராரு. அப்போ நீங்க வர வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட ஒரு தீர்மானம். அது அப்படி ஒரு டைலாக் இருந்துச்சு, ஆனா அது வந்து மிஸ் ஆயிடுது. சார் ஒரு சீனை வந்து சத்தியமங்கலம் காட்டு அப்படின்னு சொல்லிருக்கீங்க, இன்னொரு சீன்ல வந்து வளர்த்த சுரண்டாதன்னு ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமா, ஏதாவது அரசியலை சொல்ல முடியாம நிச்சயமா அப்படி இல்லை. சத்தியமங்கலம் அப்படிங்கிறது நான் நினைச்சது வந்து ஒரிஜினல் கர்நாடகா சத்தியமங்கலம் இல்லை. நான் ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பேர் வச்சேன், அவ்வளவுதான். இது தென்காசி, அந்த பக்கம் கேரளா பார்டர், கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு பார்டராக தான் நான் காட்டியிருக்கேன். இல்லாம அது வந்து கர்நாடகா சத்தியமங்கலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அரசியல் நிச்சயமா அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு, நம்ம பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது. அதைத்தான் அந்த வில்லனோட இதுலயும் நான் மரம் வெட்டி சாட்சி அப்படிங்கறத நான் வந்து ஒரு வார்த்தையால் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த இதை கொஞ்சம் கூடி நான் வந்து இது பண்றதுக்கு வேண்டிதான் அந்த இதில் ஒரு சீக்வன்ஸா வச்சேன். என்ன அப்படின்னா, மரத்தையும் மண்ணையும் அழிக்காதே அப்படிங்கிறது. அது வந்து எனக்கு இந்த கதையில வேற அதிகமா சொல்ல முடியாது, ஏன்னா இதோட டெம்பர் போயிடும். ஆனா இருக்கு கேப்ல நான் வந்து அது அடுத்த தலைமுறைக்காக சொல்லணும், அதனால அதை வச்சேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். தமிழில் இது என்னுடைய முதல் படம், எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும், இது நம்மளோட டீமு ஒரு சின்ன டீமு, கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க சார், யாராவது பிரசாந்த் சார், கம்பெனி சார், கேமராமேன் பிரசாந்த். வணக்கம். தமிழ் ரொம்ப ப்ராப்ளம். என் வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு, இனி உங்கள் கையில் இருக்க இந்த வேலை, இந்த படத்தை ஒரு நல்ல லெவலில் ஏற்றிக்கணும், அது மட்டும்தான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். First of all, a big thank you to all the media for coming here and covering this
press show and this press meet. Thank you, John, for arranging this. Thank you, Prasad Lab for providing the area for the show. Now it's your turn to take this movie to the audience. So, ellarum help pannanum. It has to reach the audience for us to succeed. Thank you, everyone. Wish you all a very happy 2024. Everyone stay healthy, stay safe. God bless you all. Thank you. happy. happy. I'm very happy. See, my team has done a wonderful job. Whatever job was given to them, a good output has come. A good movie has come. Whether we succeed or not, it's not in our hands. Okay, we have done a good movie. Sometimes people will take it. Sometimes people will reject it. I like to accept it. But whatever it is, since the product is good, I am happy. I'll come back again in Tamil industry if you give me a good support. Thank you. எவ்வளோ ஸ்க்ரீன் சார் கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ஏன்னா இந்த வீக் நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க? எவ்வளோ கேட்டீங்க? இந்த கேட்கல. Super Good has given me 75 screens. That's good enough, I feel. Fine. Fine, very fine. Okay. Thank you, everyone. நன்றி.